ஏப்ரல் 12, 2022 நைட் ஒரு 10:30 மணி இருக்கும். தோனி பேட்டிங்கில் நிற்கிறாரு. ஆனால் சிஎஸ்கேவுக்கு 17 ரன் வேணும். தோனிக்கு 40 வயசாச்சு. லாஸ்ட் ஓவரில் எம்ஐக்கு அகெயின்ஸ்டாக தோனியால் அதை பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? பயங்கர பதட்டத்தோடு நான் பார்த்துட்டு இருந்த அந்த மேட்சோட கதையை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது ஐபிஎல் சம்பவங்கள். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆன மும்பை இந்தியன்ஸ் 156 ரன்கள் அடித்து 157 அடித்து முடிஞ்சால் ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே கீழே பேட்டை கொடுத்துட்டு பாலோட ரோஹித் சர்மா அண்ட் டீம் உள்ளே இறங்கினாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 157 நம்ம அடிச்சிடலாம், ரொம்ப ஈஸியான டார்கெட் தான் அப்படின்ற மாதிரி தான் மேட்ச் ஆரம்பிச்சிது. ஆனால் வழக்கமாக நடக்கிறதா நடந்துச்சு. மேட்ச் 20வது ஓவர் வரைக்கும் போச்சு. 20வது ஓவரில் 17 ரன் அடிக்கணும். ஜெயதேவ் உன்னத்கட்டோட ஓவர். இந்த பக்கம் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன், அந்த பக்கம் நம்ம தலை தோனி நின்றுட்டு இருக்காரு. அந்த ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் பேர் எனக்கு சரியாக தெரியல, அதனால ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் வச்சுப்போம். ஃபஸ்ட்டு பால் அந்த ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் அவுட்டு. பைத்தியக்கார பையில அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு. சரி, ஓகே, அடுத்து வர போகிறது பிராவோ அப்படின்ற நம்பிக்கையில் உட்காந்துருந்தேன். பிராவோ இறங்கி 2வது பால் 6 அடிப்பார் அப்படின்னு நினச்சா அவர் சிங்கிள் அடித்து ஃபினிஷர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி தோனிக்கிட்ட பேட்டை கொடுத்துட்டு அந்த பக்கம் போய் நின்றுட்டாரு. பயங்கர பதட்டமாக இருந்துச்சு. ஏன்னா 6 பாலுக்கு 17 ரன்ன்றதை விட 4 பாலுக்கு 16ன்றது ரொம்ப பதட்டமாக தான் இருந்துச்சு. ஏற்கனவே 2019 ஃபைனலை லாஸ்ட் பாலில் தோற்றவங்க தான் இந்த மஞ்சள் கலர் சட்டை போட்டவங்க. அந்த பதட்டம் எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. பட் அந்த பக்கம் இருக்கிறது தோனிடா அப்படின்ற மாதிரி 3வது பால் பொட்டேர்னு ஒரு சவுண்டு, கிரவுண்டை தாண்டி போய் விழுந்தது வந்து 6. ஸோ தோனியால் பண்ண முடியும், 40 வயசுலேயும் நான் ஃபினிஷர் தான்டா அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி இருந்துச்சு அந்த 6. இன்னும் 3 பாலில் 11 ரன்னு தான் அடிக்கணும், யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்த பால் அப்படியே 1 பிச்சில் உருண்டு ஒரு 4 போச்சு. மேட்ச் முடிஞ்சு சிஎஸ்கே கையில் தான் இருக்குது. அடுத்த 2 பாலில் ஒரு 6 அடித்தா போதும். அதுவும் தோனி ஏற்கனவே ஒரு 6 ஒரு 4 அடிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது தான் 5வதாக ஒரு நல்ல பந்தை போட்டார் உனத்கட். அந்த பந்தை பவுண்டரிக்கு விரட்ட முடியாமல் தரையாக அடிச்சுட்டு, ஆனால் வழக்கம் போல் தோனி ஸ்டைலில் குடுன்னு ஓடி போய் 2 ரன் எடுத்து ஸ்ட்ரைக்கை தக்க வச்சார். கடைசி வந்து 4 ரன் வேணும். இதுதான் சிச்சுவேஷன். எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு மேலே கடிக்கிறதுக்கு நகமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்த நகத்தெல்லாம் கடிச்சு துப்பிட்டு இருந்தேன் நான். பட் அது தோனி இல்லையா? லாஸ்ட் பால் 4 போச்சு. கரெக்டாக ஜெயித்தோம் அந்த மேட்சை. 157 அடித்து அந்த மேட்சை ஜெயித்தோம். ஐ எம் ஸ்டில் த ஃபினிஷர் அப்படின்னு சொல்லி தோனி அனௌன்ஸ் பண்ணார். சிஎஸ்கே ஸ்டில் ஹேஸ் த கேம் இன் இட் அப்படின்றத 2022 அனௌன்ஸ் பண்ண பயங்கரமான ஒரு மேட்ச் தான் இது. இந்த மேட்ச் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் அந்த மேட்சை பார்த்த மொமெண்ட் எனக்குள்ளே இன்னமும் நிற்கிது. இந்த மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐபிஎல் சம்பவத்தை எடுத்துகிட்டு அடுத்த வீடியோவில் வரேன் நான். இதே மாதிரி சிஎஸ்கே 1 ரனில் ஒரு மேட்சை தோற்றுருக்காங்க. ஆனால் அது ரொம்ப முக்கியமான மேட்ச். அந்த மேட்ச்னால கப்பையும் விட்டாங்க. அது என்ன மேட்ச் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோ அதுதான். மறுபடியும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஒரு லைக்கை போட்டு ஷேரை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.